ஃபஸ்ட்டு எனக்கு கமிட் பண்ணது வந்து ராமன் படத்தில் மணிரத்னம் சார் படத்தில் தான் நான் கமிட் ஆகிறேன். 2-3 பேர்த்து செலெக்ஷன் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஓவர் த நைட்டில் ஒரு நாள் ஃபோன் வருது, உனக்கு இல்லை ஹைட்டாக இல்லை, அதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையும்பாங்க. சகப்பா இல்லை அப்படின்னு கிடைப்பேன். இது எல்லாமே எனக்கு இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பிஸ்னஸ். இவங்க தமிழ் சினிமாவை மேலே கொண்டு போயிட்டு 1000 கோடி சம்பாதிச்சேன், 2000 கோடி வந்துச்சுனால இங்கே சரியான ஸ்டுடியோவே இல்லை. ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நீங்கள் போய் பாருங்க. கல் தோன்றி மண் தோண்டி அதுக்கு முன்னாடி தோன்றி வந்தவங்க தான் மூத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் 5 மொழியும் மெட்ராஸ்குள்ளே தான் 5 மொழி படமும். எங்கள் அம்மா அதில் வேலை பார்த்துருக்கு. எங்கள் அம்மா ஒரு ஃபைட்ரு. இவ்வளோ நான் தில்லா சொல்கிறேன்னா 5 மொழி படமும் இந்த மெட்ராஸ்குள்ளே இருந்தது. ஐஷு, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். பையா, V3, பீச்சாங்கை போன்ற படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகரும் BMW 1991 திரைப்படத்தின் இயக்குனருமான பொன்முடி திருமலைசாமி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். முதல்ல உங்களுடைய அந்த நடிப்புக்கான பயணம், அந்த ஆக்டிங் ஜேர்னி எங்கே சார் ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்டிங் ஜேர்னி வந்து 2000 சென்னைக்கு வரும்போது. இது இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை என்னென்னா, எங்கள் அப்பா டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அம்மா வந்து ஃபைட்ரு. ஹேமா மாலினி, ஜீனத்தம்மக்களை டூப் போட்டவங்க. வேறு வழி இல்லை, என் தொழில் சினிமா தான் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் கிராமத்தில் இருக்கும். திடீர்னு அப்பா இறந்துடுறாரு, டோட்டல் ஜியோவாக. அப்போ கிளம்பி சென்னைக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தேடுறேன். எங்ககிட்ட பணம் வாங்கி ஏமாத்தணும் இருக்காங்க, அவங்களையும் பார்க்க. அதுதான் என்னோட ஜேர்னி. புரியுது. அப்போது அது மூலிமா வரும்போது தான் ஒரு 4-5 வருஷம் பயணம் இருந்துகிட்டே இருந்தது. எல்லாத்தையும் பார்ப்பேன், போவேன், இப்படியே போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து சினிமாவில் பயணிக்க முடியும் அப்படின்னு ஒன் டே ஒரு விஷயத்தில் புரிய வைக்குது. அதுக்கப்புறம் நான் தேட்டர் ஆர்டிஸ்டாக மாறேன். ஒரு 5-6 வருஷம் ஒன்லி ட்ரைனிங் தான். ஆக்டிங், ஃபைட்டு, சிலம்பம், ஹார்ஸ் ரைடிங்கு, அப்போ வால் சண்டை, இதெல்லாமே கற்றுக்கிறேன். காலம் தாண்டிடுது அது. அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்து நிறைய ட்ராமாஸ் பண்ணுறேன். தேட்டர் லேப் மூலிமா மேடை நாடகம் நிறைய பண்ணிட்டு. அது மூலிமா ஃபஸ்ட்டு எனக்கு கமிட் பண்ணது வந்து ராமன் படத்தில், ராமன் மணிரத்னம் சார் படத்தில் தான் நான் கமிட் ஆகிறேன். அது சில சூழலில் ஆளுகள் எல்லாத்தையும் மாற்றாங்க. ஃபஸ்ட்டு தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் போடுற மாதிரி இருந்தது. 2-3 பேர்த்து செலெக்ஷன் பண்ணாங்க. அதில் நானும் ஒரு ஆள். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஓவர் த நைட் 6 மாதம் வெயிட் பண்ணுறேன். பாஸ்போர்ட்டெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. மணிரத்னம் ஆஃபீஸில் போய் ஆடிஷன் பண்ணேன். ஓகே. அப்போ ஓவர் த நைட்டில் ஒரு நாள் ஃபோன் வருது, உனக்கு இல்லை, அதுக்கு இன்னொரு வேலை போட்டுட்டாங்க அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் எனக்கு சொல்கிறார். அவ மிகப்பெரிய ஒரு சேனலில் இப்போ ஹெட்டாக பெரிய நேம் வாங்கியிருக்க. அப்போ என்ன ஆகுது, இப்படியே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் நம்ம எதுலையா ஒன்று வெளியில் வரணுமில்ல. நம்ம கற்றுக்கிட்டோம், ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இதில் கமிட் ஆகும். இப்போ ஒரு நல்ல சேனலில் ஒரு மெயினான கேரக்டர் ஒன்று, ஒரு சீரியல், ஃபேமஸான சீரியலில் எஸ்டாப்ளிஷ்னாங்க. ஆனால் ஒன்றும் பயங்கர ஹாப்பி. எல்லாம் ஊருக்கவங்க எல்லாருமே என்னை பாராட்டுறாங்க, பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம நடிகன் ஆகிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இப்போ பையா படம் வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா, அதில் ஒரு அக்கா கேரக்டர் பேசுவாங்க, ஃபோன்லேயே பேசுவாங்க, ஆளே காட்ட மாட்டாங்களே. அதுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எங்கள் கிளாஸில் வந்து ஆளை செலெக்ஷன் பண்ணுறாங்க. அவங்க அந்த கேரக்டருக்காக போகும்போது கூட வாங்க, ஒரு கம்பெனிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. போனால் அவங்க நடிக்கவே வரல. ஏன்னா அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு கிடைக்கிது வாய்ப்பு. நாமளும் பல ஆண்டுகள் கற்றுட்டு. அப்போ என்ன ஆகுது, நான் கூட போகணுன்னா நான் நடித்து காட்டுறேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அவ கூட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நீங்கள் நடிங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்காங்க, நான் நடித்து காட்டுறேன். அந்த இது செலெக்ஷன் ஆகி தான் எனக்கு பையா படத்தில் அவங்களுக்கு கிடைக்கல, அந்த கேரக்டருக்கே ஆள் போடல. ஆனால் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் அதில் தான் என் கூட நடித்ததோ யோகி பாபு, பாலாஜி, டேனியல், இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட நடித்தவங்க தான். நிறைய அனுபவங்கள். அது ஒரு பெரிய கதை. அது மூலிமா தான் எனக்கு ஒரு அடையாளம் சினிமாவில் கிடைக்கிது. பையா பொன்முடின்னு பேர். அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் நடிக்கிறேன்.
நடிக்கும்போது மெயின் வில்லன் ஆகும். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல, மெயின் வில்லன் ஆகணும், மெயின் கேரக்டர் ஆகணும். கடைசி வரைக்கும் அந்த 4 பேர்த்துல ஒரு ஆளாகவே இருக்கக்கூடாது. இதுக்காக நம்ம ஃபைட் கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், சிலம்பம், ஹார்ஸ் ரைடிங்கு, வால் சண்டை, இத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுவே பெரிய ப்ராசஸ். எல்லாம் 3 மாசத்துல கற்றுக்கிட்டு 4வது மாதம் நடிப்பு சான்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வில்லன் ஆகணும்னா இதெல்லாம் ஆக்சுவலி கத்துக்கிறது மேண்டேட்டரியா சார்? எல்லாருமே கற்றுக்கணுங்க. ஓகே, கற்றுக்கிட்டாதான் அது வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. என்றைக்குமே நிற்கலாம். இல்லை என்றால் அந்த நேரத்துக்கு போய் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சொல்கிறது வந்து 15-18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கற்றுக்கிட்டேன் ஹார்ஸ் ரைடிங். அப்போ நான் சொல்கிறேன் ஹார்ஸ் ரைடிங் எதிர்காலத்தில் தேவைப்படும் அப்படின்னு. அது மூலிமா நிறைய பேர் இப்போ அதுக்கப்புறம் பாகுபலின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டாங்க. அப்போ என்னோட கால்குலேஷன் கரெக்டாக இருந்தது. அப்போ நம்ம கற்றுக்கிட்டால் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால தான் எனக்கு ஆகவான் கிடைச்சது. 7ஆம் வகுப்பில் குதிரை ஓட்ட தெரியுமான்னு கேட்டதுக்காக தான் எனக்கு வாய்ப்பே வந்தது. அந்த 7ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் போர்ஷன் காட்டுவாங்கல்ல, அந்த ராஜா காலத்து அந்த போர்ஷனில் அந்த மெயின் லீடு நான். ஓகே. அப்போது எனக்கு அந்த குதிரை ஓட்ட தெரிஞ்சதுனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது முருகதாஸுக்கு நன்றி. குதிரை ஓட்ட தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புனாங்க. அப்போ நான் ஏறி ஓட்டினேன். ஓட்டி சிட்டியில் தான் நான் கற்றுக்கிட்டது. ஊட்டியில் மெட்ராஸுக்குள்ள ஓட்டணும்ல, அவரோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஓட்டணும், ஓட்டி காமிச்சேன். இப்படியெல்லாம் நிறைய இப்படி தான் வாய்ப்புகள் வந்தது. புரியுது. ஆனால் அதில் திருப்தி இல்லை. ஒரு பெரிய லீடு கேரக்டர் நடிக்கணும்னா நிறையா ஒன்றா நான் ஒரு ப்ரொடியூசரோட பையனாக இருக்கணும், இல்லை எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லை ஒரு டைரக்டர் சப்போர்ட் பண்ணணும். ஒரு டைரக்டர் வந்து நான் பின்னாடி தான் உணர்ந்தேன். ஒரு பாபி சிமாவுக்கு எப்படி வந்து ஒரு கார்த்திக் சுப்புராஜ் டேக் கேர் பண்ணிக்கிட்டு பண்ணாங்களோ அது மாதிரி யாருக்குமே கிடைக்காது கிஃப்ட்டு. அப்போது தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டவங்க தான் இன்றைக்கி நான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க. யார் நீங்கள் பார்த்திபன் சார் இருக்கட்டும், பாக்யராஜ், எல்லாருமே வந்து தன்னைத்தானே தனக்கே எழுதிக்கிட்டு தனக்கே பண்ணி ஜெயித்தவங்க தான் நிறைய பேர். அடுத்தவங்களோட இதில் வந்தது வந்து அதுக்கு அதிர்ஷ்டமும் வேணும், லக்கு வேணும், விதி வேணும். அப்போது நான் விதியை கொஞ்சம் தெரிஞ்சதுனால நாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கற்றுக்கிட்டு இறங்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நான் அங்கீகாரம் வந்தது. ஆனால் அந்த மெயின் ஆர்டிஸ்ட் வந்து பெரிய சவாலாக இருந்தது. அப்போ வந்து சினிமா வந்து வேர்ல்டு வைடு, அதாவது சின்ன குறுகிய வட்டத்தில் இருந்த சினிமா வந்து கொஞ்சம் பெருசாக மாற ஆரம்பிச்சது. எல்லாம் கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, பாம்பேலேருந்து இங்கெல்லாம் வந்து ஆளுகள் போட ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, தமிழில் பேசக்கூடியவனுக்கு டைலாக் ஃபுல்லாக வருமானு கேட்பாங்க. ஆனால் தமிழே தெரியாத ஒரு இந்திக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும், தெலுங்குக்காரங்களுக்கு தான் அந்த டைலாக் போகும். தமிழில் தப்பாக பேசுவாங்க, அதுக்கு டேக் ஓகே சொல்லுவாங்க. இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒரு 2 லைன் தான் இருக்கும், அது ஒரு வார்த்தை விட்டுருப்பான். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ தியேட்டர் ஆர்டிஸ்ட்னா இது கூட சொல்ல தெரியல அப்படிம்பாங்க. அவங்க 4 லைன் தப்பாக சொல்லுவான். இதெல்லாம் நான் கண்கூடியே பார்த்தது. அப்போது இது என்ன உணர்ந்தேன்னா, இதுக்கு நாம தான் சரியான நம்மளை நாமளே உருவாக்கினாதான் அது வேலைக்கு ஆகும் அப்படின்னு ரெடியானது தான் இந்த இடத்த வந்து இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்ததுக்கு காரணம். சூப்பர் சார். ஸோ இப்படி ஆரம்பிச்ச உங்களோட ஜேர்னி, நீங்கள் சொன்னீங்க சென்னைக்கு நான் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன் நிறைய அப்படின்னு. முதல்ல யாரை போய் சந்திச்சிங்க ஞாபகம் இருக்கா சார்? ஸ்டைல்னு ஒரு படம், அதில் அந்த மேனேஜர் சந்திச்சேன். அந்த படத்தில் அந்த டைரக்டர் வந்து ஈஸியாக எனக்கு சின்ன வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸ்டைல் தான் என்னோட முதல் படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைலாக் இருக்காது, சின்ன டைலாக் தான். ஆனால் அன்னைக்கு ஃபிலிமில் அது எடுக்கப்பட்ட படம். ஃபிலிமில் அது முடிய காலகட்டம், அடுத்து டிஜிட்டல் வரப்போகுது. ஆனால் ஃபிலிமில் நடித்தேன். அப்போது பலத்த போட்டி, நீ கரெக்டாக பண்ணணும், ஆச்சா ஓச்சா அப்படியா இப்படியாலாம் இப்போ சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ். அப்போது அதையும் நான் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சி சின்ன டைலாக், ரொம்ப பெரிய டைலாக் இல்லை, ஆனால் அதுவே பெரிய விஷயமா பேசப்பட்டது. ஒருத்தன் சாதாரணமாக ஒருத்தன் வந்தானா அவனுக்கு அந்த விஷயமே பெரிய விஷயமா எடுத்துக்கணும். நாம் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம், அவார்டு வாங்குவோம், டெலிஃபிலிம் பண்ணுறோம், பைலட் ஃபிலிம் பண்ணுறோம், எத்தனையோ சோர்ஸ் இருந்தது. அப்போ கிடையாது. ஃபிலிமாக இருந்ததுனால படம் தான். அந்த குறிப்பிட்ட ஆட்களோட சந்திப்பு இருந்தே ஆகணும், அவங்க நினச்சா கொடுத்தே ஆகும், அவங்க கொடுத்தாதான் வாய்ப்பே. ஓகே, அந்த எல்லையில் தான் எல்லாருமே இருந்தாங்க.
ஆனால் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு ப்ரொடியூசர் பையனோ இல்லை ஒரு டேரக்டர் பையனோ இல்லை நான் அப்படின்னு. பட் இருந்தாலும் அம்மா அப்பா வந்து சினிமா பேஸ் தான். அப்படி இருக்கிற உங்களுக்கே வந்து சினிமான்றது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கு. ஓகே, பெரிய ஸ்ட்ரகிள். நாம் வந்து அப்பா இருந்துதான் நல்லா இருந்திருக்கும். அப்பா இறந்துட்டாரு. இறந்ததுக்கப்புறம் நம்ம மெட்ராஸுக்கு வரோம். வந்தால் எல்லாமே புதுசாக இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் வாய்ப்பு எப்படி கொடுப்பாங்க? அப்பா இருந்தால் கொடுப்பாங்க. அப்பாவுக்கு யார் வேண்டப்பட்டவங்க இன்னும் அப்பாவுக்காக செய்யக்கூடிய ஆளுங்க இருப்பாங்கள்ல, அப்படி கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தால் யாரோட தெய்வம் இல்லை, நாம் தனியாக வந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. மெட்ராஸ்க்கு வந்து 5 வருஷமா அந்த லேர்ன் பண்ணி நம்ம கம்பெனி கிடையாது, கம்பெனியாக ஃபோட்டோ கொடுத்ததுனாலையோ ஒரு கோடைரக்டரையோ ஒரு அசோசியேட்டையோ ஒரு மேனேஜரையோ நாம் வந்து பழக்கம் பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல டேலண்ட்டும் நல்ல திறமையும் இருந்தால் அந்த டைரக்டரே வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க விஷயத்தை வந்து எனக்கு 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தெரிஞ்ச அடுத்த செகண்ட் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுலேயும் பெரிய ஸ்ட்ரகிள் தான். கூத்துப்பற்றைக்கு போய் நிற்கும்போது அங்கே வந்து அன்னைக்கு ஃபீஸ் வந்து அதிகம். அப்போது எனக்கு அங்கே ஒரு நண்பர் ஆனார். அது மூலிமா வாசுன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கிடைச்சார். அவங்க கூத்துப்பற்று. அவங்க மூலிமா சந்திரம்மான்னு சொல்லிட்டு மணிமேகலைன்னு சொல்லி ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க தான் வந்து நண்பன் படத்தில் ஜீவாக்கு அம்மாவா நடிச்சவங்க, வட சென்னையில் வந்து அம்மாவா நடிச்சவங்க, நிறைய படங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர். அப்போதான் அவங்க எனக்கு கிடைச்சாங்க. அப்போ அவங்க முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சினிமாவுக்கு எல்லா கான்ட்ராக்டையும் இப்போ போன எல்லா கான்ட்ராக்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு கூப்பிடக்கூடாது. 6 மாதம் கிளாஸுக்கு வரணும்னா நீ எந்த படத்துக்கும் போய் சான்ஸ் கேட்கவோ, இல்லை போய் ஜூனியர் ஆர்டிஸ்டாவோ, இல்லை போய் நீ போய் எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. கற்றுக்கிட்டுக்கு அப்புறம் போ அப்படின்னா அது பெரிய அந்த கற்றுக்கிட்டு அந்த 6 மாதம் இருக்குதுல்ல, இன்னைக்கு வரைக்கும் அது காப்பாற்றுது. அதுதான் எனக்கு இன்னைக்கு சினிமாவில் பெரிய சாப்பாடு போட்டுச்சு, நேம் வாங்குச்சு, இத்தனை அவார்டு வாங்க வச்சதும் அதுதான். அந்த 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 கட்டுப்பாடு அந்த அம்மா கொடுத்ததுனால அம்மான்னு தான் கூப்பிடுவேன், சந்திர அம்மான்னு கூப்பிடுவேன். அவங்க கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு. சார், நீங்கள் வந்து சென்னைக்கு எந்த வயசில் வந்தீங்க அண்ட் உங்களோட முதல் பட வாய்ப்பு எப்போ கிடைச்சது? கரெக்டாக 20 வயசில் வந்தேன். வந்த ஒரு 1.5 இயரில் கிடச்சிடுச்சு ஸ்டைலுன்னு ஒரு படம். ஆனால் அதுக்கப்புறம் நான் கேப் விட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், பையான்னு ஒரு படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். பையாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருங்காலி, மெர்டல், ஆதி பகவான், அப்புறம் பீச்சாங்கையில் நான் மெயின் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ பீச்சாங்கை படம் எதிர்பார்த்த மாதிரி ஓடாது, ஓடல. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டவுன் ஆகிட்டாங்க. அதில் அந்த படத்தில் நடித்த அந்த கதாநாயகன் மட்டும் அடுத்து 2-3 படம் பண்ணாங்க. அந்த படம் டைரக்டரோ இல்லை அந்த படத்தோட கேமராமேனோ அந்த படத்தோட மெயின் வில்லனோ அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் மறுபடி ஸ்ட்ரகிளிங். ஒரு ஆள் விழுந்தால் திருப்பி எந்திப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் பண்ணி V3ன்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இது பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, பீச்சாங்கையில் நடந்த சின்ன ஒரு மனக்கசப்பு, அந்த ஸ்டேஜில் நடந்த சில மனக்கசப்பில் என்ன பண்ணுறேன், நானே டைரக்டர் ஆகணும் முடிவு பண்ணுறேன். அது வரைக்கும் தேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், கிளாஸ் வச்சேன். அப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் சரி படம் எடுக்கலாம். இப்போ நாமளே அங்கீகாரம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும், இல்லை என்றால் நாமளும் கிளம்பி போக வேண்டிய சூழல் வரும்னு சொல்லிட்டு ஒரு என்ன மாதிரி படம் பண்ணலாம், கமர்ஷியலாவா இல்லை வந்து ஒரு இண்டிபெண்டனாவா இல்லை வந்து அவார்டு மூவியாவா. அவார்டுனாவே எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப அழுகாட்சி படம், ரொம்ப சோகமாக, அப்படியெல்லாம் இல்லை. நிறைய இங்கிலீஷ் படம், நிறைய இன்டர்நேஷ்னல் படமெல்லாம் நிறைய நான் படம் தான் நிறைய பார்ப்பேன். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, டெய்லி ஒரு படம் பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை கதை சொல்லணும். இது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணேன்னா இது ஜெயிக்கும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். இந்த பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு நியூஸ் கிடச்சிது. என்ன நியூஸ்னால், இப்போ வரைக்குமே மக்களுக்கு தெரியாத நியூஸ் என்னென்னா, ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் எல்லாரும் நினைப்பாங்க.
ஷார்ட் ஃபிலிமுக்கே ஆஸ்கார் அவார்டு இருக்குது. ஓ நாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட அவசியம் இல்லை. இதையே எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உணர்வேன். சபாஸ் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன். அதுக்காகவே பிளான் பண்ணுறேன். போனோன்னெல்லாம் அடிச்சிட முடியாது. அதுக்கு நம்ம நிறையா ட்ரை பண்ணி நல்ல கண்டென்ட்டு, நல்ல விஷயங்கள் சாதாரண கேமராலையும் கூட எடுக்கலாம். நீங்கள் நினைக்குவீங்க பயங்கர எல்லாம் எடுத்தோன்னே என்ன கேமரா எடுத்தீங்க, யார் ஆர்டிஸ்ட்டு, இப்படி தான் நல்லா கேட்பாங்க. அங்கே வந்து என்ன கதை, மேக்கிங் எப்படி பண்ணியிருக்கீங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கும் ஆங்கில சினிமாவுக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. தமிழ் சினிமாவில் என்ன கேமராவில் எடுத்தேன்னு சொன்னால் மட்டும்தான் மரியாதை. என் படத்தை பார்த்தவங்க அத்தனை பேருமே என்ன கேமராவில் எடுத்தீங்க, லெக்ஸாவாம்பாங்க. நான் ரொம்ப சின்ன கேமராவில் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு லைட்டிங் வந்து கரெக்டாக வச்சேன். அதுக்கு தேவையான லைட்டை நான் வச்சேன். இது வந்து எதில் உணர்ந்தேன் அப்படின்னா, நான் சொன்ன ஜேர்னி இருக்குதுல்ல, அந்த ஜேர்னியில் நான் இந்த படங்கள் எப்படி எடுக்கப்பட்டது. நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு வெளிநாட்டு படத்தை பார்த்து சூப்பராக இருக்குது, ஆனால் அது யாரும் அப்படி ஒரு தமிழ்நாட்டுக்காக ஒருத்தர் எடுத்தானா அதை கொண்டாடவே இல்லை. யார் இதில் நடிச்சிருக்காங்க, எத்தனை பாட்டு இருக்குது, எவ்வளோ ஃபைட் இருக்குது, அதுக்கப்புறம் கதாநாயகி இந்த பேஸில் போகும்போது அப்போ தான் நான் யோசித்தேன், இது நாம் இந்த ட்ராக்கில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது, நானும் வழக்கமாக என்ன பண்ணேன், இதெல்லாம் உணர்ந்தேன். நான் என்ன பண்ணேன், 2 விதமாக எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணேன். அவார்டுக்கு ஒரு போர்ஷனாகவும், கமர்ஷியல் அதே படத்தை இன்னும் ஒரு 4-5 சீன் போட்டோம்னா ஒரு கமர்ஷியலாகவும் நம்ம பிளான் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு படம் ட்ரை பண்ணோம். அது யாருக்குமே சப்போர்ட் பண்ணணுமில்ல, ஒருத்த மட்டும் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணணும், கேமராமேன் சப்போர்ட் பண்ணணும், ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணணும், அப்போ கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும். மெயின் வந்து நம்ம கூட இருக்க டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணணும். டெக்னீஷியன் வந்து இன்றைக்கும் தமிழ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கமலஹாசன் படத்துக்கோ இல்லை ரஜினி படத்துக்கோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபா 2 லட்சம் கூட பேசப்படும். ஒரு என் படத்துக்கும் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பேசப்படக்கூடிய ஒரு போஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 1 லட்சம் வாங்கின மாதிரியே இதுக்கும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து அதோட வேல்யூ என்ன, யார் நடிக்கிறா, அதோட செலவு என்ன, அதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. நீ செய்ய வேண்டியது என்னென்னா, யார் இருந்தாலும் போஸ்ட் பண்ண தான் ஆகணும். அப்போ இங்கே என்ன பேசப்படுதுன்னா, அப்படி நம்பர் 1 ஆளை நான் தேர்ந்தெடுக்கணும்னா நம்பர் 1 பேமெண்ட்டு கொடுக்கணும். அது வந்து அப்படி தமிழ் சினிமாவில் இப்போ வெளிநாட்டில் அப்படி கிடையாது, ஃபாரினில் அப்படி கிடையாது. இந்த படம் வந்து இதில் தான் எடுத்து வைக்குது, அதுக்காக இந்த அவார்டு கொடுக்கக்கூடாது, ஆஸ்கார் அவார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. நாம் அதுக்கு போய் அப்ளை பண்ண கிடையாது. நாம் அதில் போய் என்ன அதுக்கு கீழே ரூல்ஸை படிக்க கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமுக்கும் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்க இருக்காங்க. 2 படம் எடுத்து பல கோடி செலவு பண்ணி ஆஸ்காருக்குள்ளே போகாதவங்க இருக்காங்க. அப்போ இதை நான் உணர்ந்தோடனே என்ன பண்ணேன், முதல் இதையே லேர்ன் பண்ணலான்ட்டு நான் பிளான் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், நிறைய அவார்ட்ஸ் வாங்கினேன், நிறைய பேர்த்து உருவாக்கி விட்டேன், நிறைய டைரக்டர் என் மூலிமா உருவானாங்க. இப்போ நானே ஒரு படம் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி இல்லைன்னா அந்த முழுமையாக கொண்டு போக முடியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன், இதெல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி என்னெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குது அதெல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு படம், அதுதான் BMW 1991. இருந்தாலும் இப்போ சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரே ரிஜெக்ஷன்ஸ் ஃபெயிலியர்ஸ் பார்த்து நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, எதுக்கு இந்த தொழில் நம்ம பேசாமல் நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலான்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அந்த யோசனை வரல. இதில் என்ன மைனஸ்ன்னு கண்டுபிடிச்சேன். இப்போ நான் வந்து ஒரு சிலவங்க ஹைட்டாக இல்லை, அதனால தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கலைம்பாங்க, சகப்பாக இல்லை அப்படின்னு கிடைப்பாங்க. இது எல்லாமே எனக்கு இருக்குது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா பிஸ்னஸ். அந்த என்னை வச்சு பிஸ்னஸ் ஆகுதா, ஆகலைன்னா கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க. அப்போ நான் இந்த பிஸ்னஸ் எப்படி ஆக்குறது, என்னோடய வேல்யூ எப்படி கூட்டுறது, இது இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாங்க. நீங்கள் நினைக்க மாதிரியே எல்லோரும் நினச்சாங்க. நானும் பிகினிங்கில் அப்படி தான் நினச்சேன். ஏதாவது ஒரு இதில் நான் வந்து ஒரு கேமராமேனாக போயிருந்தாங்க கூட எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மேக்கப் மேனாக போயிருந்தாங்க கூட இருந்துகிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் பாயாக போயிருந்தாங்க கூட வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நடிகனாக போனால், ஒரு டைரக்டராக போனால் ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கணும், ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு வந்து நானே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்க்கணும். அவங்க ஒன்லி பேட்டா மட்டும்தான் வாங்க வருவாங்க.
அது அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல தயார். அவங்களுக்கு அதில் பங்கு இருக்குது. ஒருத்தங்க பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு வந்தானே இவனுக்கு நம்ம சப்போர்ட்டை நிற்போம் அப்படிங்கிறது தமிழ் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் உலக சினிமா பற்றி பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லலை. என்கிட்ட கிராமிய அவார்டு வாங்கின கோல்டன் மித்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். அமெரிக்காவிலேருந்து வந்து அவார்டு கொடுத்தாரு, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஃபிலிம். அப்போது அவர் கேட்குறாரு, எப்படி எல்லாம் இதுக்காக டிசைனர் யார் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கேட்குறாரு. அப்போ எனக்கு அப்படியெல்லாம் இருக்குதுங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ வந்து அமெரிக்காவுக்கு வந்துடு, உன்னோட வேலை டைரக்ட் பண்ணுறது தான் வேலை, மற்றதெல்லாம் கம்பெனி பார்த்துக்கும். இங்கே என்ன நான் டைரக்டர் எல்லாமே பார்த்துக்கணும், அவன் சாயந்தரம் பேட்டாங்க கூட கொடுக்கணும். யாரு அந்த டைரக்டரே பேட்டா கொடுக்கணும். யாருக்கு அவருக்கு இவ்வளோ கூட இவ்வளோ நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். அப்போது இவங்க தமிழ் சினிமாவை மேலே கொண்டு போயிட்டு 1000 கோடி சம்பாதிச்சேன், 2000 கோடி வந்துச்சுனால இங்கே சரியான ஸ்டுடியோவே இல்லை. ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு நீங்கள் போய் பாருங்க. கல் தோன்றி மண் தோண்டி அதுக்கு முன்னாடி தோன்றி வந்தவங்க தான் மூத்த குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் 5 மொழியும் மெட்ராஸுக்குள்ளே தான் 5 மொழி படமும். எங்கள் அம்மா அதில் வேலை பார்த்துருக்கு. எங்கள் அம்மா ஒரு ஃபைட்ரு. இவ்வளோ நான் தில்லா சொல்கிறேன்னா 5 மொழி படமும் இந்த மெட்ராஸுக்குள்ளே இருந்தது. ஓகே. இங்கே தான் மிகப்பெரிய ஸ்டுடியோ வேணும், இங்கே தான் எல்லாமே வேணும். ஆனால் இல்லை, நீங்கள் ஹைதராபாத்துக்கு போங்க, ஒரு 100 ஏக்கர் கட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க, இங்கேருந்து தன்னோட ஊருக்கு போய் போட்டவங்க. ஆனால் மெட்ராஸுக்குள்ளே நீங்கள் ஒரு மூலையில் போய் நீங்கள் சும்மா ஒரு கேமரா வச்சு சும்மா ஒரு சின்ன கேமரா வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுங்களேன், 5 நிமிஷம் போலீஸ் வந்து நிற்கும் பெர்மிஷன். அதே ஹைதராபாத்தில் எடுங்களேன், எடுக்கட்டும்னு விட்டுருவாங்க. நான் போனேன் அங்கே எடுத்ததுக்கு. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் இருக்குதுல்ல, அப்போன்னா நான் முடிவு பண்ணேன், ஓகே இது வந்து நாம் உலக சினிமான்னு சொல்கிறோம், அதுக்கு என்ன வழி, அது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, அதுக்கு நம்ம இது சப்போர்ட் ஆகுதுமா அப்படின்னு ட்ரை பண்ணது தான் இந்த படம். ஓகே. இவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணாலையோ இவ்வளோ அவமானங்கள் பார்த்தனாலையோ என்னமோ அந்த ஒரு வைராகியத்தோட ஹீரோயினே வேணாம் அப்படின்னு BMW படத்தை எடுத்திருக்கீங்களே, கேட்குற எங்களுக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஹீரோயின் இல்லாமல் எப்படி ஒரு படம், எப்படி சார் சாத்தியம் நடக்கும்? இது எப்பாவது இந்த மாதிரி கதை அமையும் போது அந்த கதை கேட்கும். இந்த படத்துக்கு தேவையே படாது, நான் வச்சிருக்கலாம். அதே ஊரில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சாங்க, அந்த நைட்டில் அந்த பையன் ஓடுவான். அப்போ அதே நைட்டில் அந்த பொண்ணும் அந்த ஊரில் ஒரு லவ்வர்ஸ் ஓடலான்னு நான் வைக்கலாம், அது வழக்கமான சினிமாவாக ஆகிடும். ஆனால் அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், அது கிடையாது. இந்த பையனோட ஜேர்னி அந்த சைக்கிள் தான் கதாநாயகன், பையனை விட சைக்கிள் தான் கதாநாயகன். அப்போ பையன் ஒரு சின்ன பையன், 9 வயசு பையன், ஒரு சைக்கிள், ஒரு பாட்டி. என் குருநாதர் தான் நடிச்சிருக்காங்க அதில். பாட்டியை இப்போ இவ்வளோ சொன்னால அவங்க தான் அந்த பாட்டியாக நடிச்சிருக்காங்க. அந்த ஊரில் பெரிய ஒரு ஜமீன், அந்த பெரிய பணக்காரன், அது நான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இது என்னன்னா இதுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் அந்த சைக்கிள், இதை சுற்றி தான் கதை இருக்கும். இதுக்கு அடுத்த சீன் அது கேட்குது. நம்ம கரெக்டான பிளாட்டில் உட்காந்து வச்சோம்னா அது அப்படியே லைனாக உட்காந்துட்டே போகும். கதாநாயகி அங்கே தேவையே படலை. நல்லா இருந்தது ஸ்கிரிப்டை. ஃபஸ்ட்டு நான் ஓட்டி பார்க்கும்போது ஓகே இது வந்து நம்ம பேசப்படக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட் தான், கண்டிப்பாக நம்ம பேர் வாங்குவோம் அப்படின்னு. அப்போ ஏதாவது புதுமையாக பண்ணாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா வழக்கமான சினிமாவாக இருந்தால் மாட்டிக்கும். அப்போ அந்த புதுமை என்ன முக்கியமானதுன்னா கதாநாயகி இல்லை அப்படிங்கிற அந்த அண்டர்லைனில் நான் தமிழ்நாட்டில் ஒரு சிலவங்க பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் யாரும் சொல்லியிருக்காங்க கதாநாயகி இல்லாமல் ஒரு படம் பண்ணதாக. அதுக்கப்புறம் நான் தான் வந்திருக்கேன். அப்போ அந்த லிஸ்ட்டில் என் பேர் வருவது நான் வந்து பெரிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சினிமாவில் ஒரு இடம் நமக்குன்னு கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு. பட் இதில்னா நீங்கள் ஒரு பெரிய ஹீரோயின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மார்க்கெட்டிங் கிடைச்சிருக்கும் இல்லை சார்? அந்த கதை அவங்களுக்காக போயிடும். ஓகே. இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு சம்பவம்,
இது வந்து 1991 வந்து 91 நடக்க மாதிரி தான் கதை வச்சிருக்கு. அப்போ அந்த ஊர் அப்படி ஒரு கிராமம், அப்படி ஒரு இடம், அந்த ஊரில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த படத்தில் ஏதோ ஒரு இடத்துலையும் கூட ஒரு அழகான பொண்ணை காட்டுறது கிடையாது. ஏதாவது ஒரு ரொம்ப பெக்குலர் காட்டணும்னா அவங்க வந்து கதைக்காக பண்ண மாதிரி ஆகிடும். ஆனால் இதுக்குள்ளே கமர்ஷியலும் இருக்குது. நான் வந்து அது கமர்ஷியலாக நினைக்கல. அது ஒருத்தர் சில பேர் ரைட்டர்ஸ் எல்லாம் படமாக நான் ஒரு சில பேர்த்துக்கு படத்தை போட்டு காமிச்சேன். இதுக்குள்ளே நல்ல கமர்ஷியலும் இருக்குது, போர் அடிக்காமல் போகுது, அதான் பெரிய விஷயம் அப்படின்னாங்க. அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே சார், இந்த BMW படத்துக்காக என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்ட்ரகிள் சொல்ல முடியாது. போன நிமிஷத்துல நம்மளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு கிராமமே சப்போர்ட் பண்ணுச்சு. நடுமுதலை குளம்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்தால் உசிலம்பட்டிக்கும் சிக்கானூருக்கும் பக்கத்தால் நடுமுதலை குளம்னு ஊர். அங்கே தான் போகாத இடம் இல்லை, அந்த வில்லேஜ் தேடி. அப்போ கடைசியாக ஒரு வில்லேஜ் கிடச்சிது. நான் என்ன கற்பனை பண்ணனோ அதை விட பயங்கரமாக கிடச்சிது ஒரு இடம். அந்த இடத்த அதே ஊரில் போய் அங்கேயே 6 மாதம் தங்கி அந்த ஊர் மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, அந்த பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து, அதில் நம்ம படத்தில் கமிட் பண்ண அந்த பையனுக்கு வந்து திக்குவை நாக்கு வந்து அப்படியே ஒட்டி தான் இருந்தது. அதையெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண வச்சு, சாதாரண விஷயம் கிடையாது. அங்கேயே அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் நடந்து இப்போ அவன் நல்லா பேச வச்சு அவனுக்கு நான் ஆக்டிங் மாஸ்டர் ஆகிறதுனால அந்த ஊருக்கே ட்ரைனிங் கொடுத்து திருப்பி நிறைய பண்ண என்ன ஆச்சுன்னா, என்னைக்கு நான் ஷூட்டிங் வைக்கிறேன், என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அவங்களே தெரியாத அளவுக்கு ஆகி ஏதோ பண்ணுறாங்கப்பா, இன்னைக்காவது எடுப்பீங்களா அப்படின்னு மாதிரி போயிட்டு அங்கேயே தங்கிட்டேன். ஏன்னா செகண்ட் லாக்டவுன் இங்கே எதுவுமே வேலை இல்லை. அந்த கிராமத்துக்கே போய் செட்டில் ஆகிட்டேன். எந்த ஊர் சார் அது? நடுமுதலை குளம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயே ஒரு செட்டு போட்டோம், சாலை. ஒரு கிராமத்து எனக்கு பிடிச்ச மாதிரி இடம் கொடுத்தாங்க. அப்போ சாலை போட்டு ஒரு கிணறு ஒன்று, ஒரு டம்மி கிணறு ஒன்று ரெடி பண்ணோம். அப்போ அதுக்கெல்லாம் அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அப்போது அந்த நான் எதிர்பார்த்த அந்த ஸ்கெட்சு இருக்கிற மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 21 நாள் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் இதுக்கிடையில் என்னென்னா, என் ஸ்டூடெண்ட் நம்பி தான் அந்த படம் பண்ணேன். எல்லா ஸ்டூடெண்ட்டும் கெட்டவங்க கிடையாது. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்தினான். ஓப்பனிங் எனக்கு தெரியல, நான் எல்லாமே நான் தான் சொல்கிறேன் கடவுளை நம்பக்கும். அவன் வந்து ஈஸியாக என்னை ஏமாற்றிட்டான். எப்படின்னா, அவனோட சில நாள் வந்து காட்டுவான், நான் இது பண்ண மாஸ்டர், இந்த படம் ஷூட்டிங் பண்ணேன், அந்த படம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் காட்டுவான். சரி நீயே கேமராமேனாக இடான்ட்டேன். நம்மளுக்கு அது தில்லு இருக்குமில்ல, எனக்கு ஒரு கேமராமேன் வச்சுருக்க இருந்தாலும் அவ ஏதோ கோவாவுக்கு போகாங்கன்னாரு. சரின்னு சொல்லி போட்டு நான் என்ன பண்ணேன், நம்ம பையனே வச்சேன். அவன் என்ன பண்ணா, எல்லாம் தப்பான கேமரா கொண்டு வந்து, லைட்டு கொண்டு வந்து எல்லாம் செட் பண்ணான். ஆனால் அவன் செஞ்ச ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அருண்னு சொல்லிட்டு. அந்த பையன் என்ன பண்ணா, அவன் லைட்டில் கில்லாடி அவனை கூப்பிட்டு வந்து வச்சான். எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் தெரிஞ்சு போச்சு, இவன் நம்ம பையன் நம்மளை ஏமாற்றிட்டான். ஒரு அந்த கணக்கு வழக்கில் எல்லாம் தப்பான கணக்கு. அப்போது அந்த பையன்தான் டாமினேட்டாக எடுத்துகிட்டு இருக்கான். இவன் யாரை நம்பி நம்ம கொடுத்தோமோ அவன் செகண்ட் கேமராமேனாக ஆகிட்டான். அவன் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவன் ஃபஸ்ட் கேமராமேன் ஆகிட்டான். இது இந்த கெட்ச் நடக்குது. நானும் கண்டுக்கல. சரி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவன் கேட்டதெல்லாம் பண்ணேன், வசதிகள். அப்போது தெரிஞ்சு போச்சு அவன் துரோகம் பண்ணுறான். அப்போ முழுமையாக அந்த பையன் கூட வந்தானே அவன் ஸ்ட்ராங்காக நின்ட்டான். அதுதான் கடவுள் கொடுத்த கிஃப்ட். அவன் ஏமாத்தக்காரன் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான் பயங்கரமாக அதுதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த ஃபஸ்ட்டு அதிர்ச்சி அந்த ஷெட்யூலோட கடைசி நாள் என்னன்னா, ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை. நைட்டு போய் கேமரா வச்சாவே மழை பெய்யும், திருப்பி பேக்கப் ஆகும். ஒரு நாளைக்கு மினிமம் 70,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். 3 நாள், 2வது நாள், 3வது நாள். இதில் என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட், நான் எப்பவுமே இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசில் ஓரளவுக்காக ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அந்த லென்த் அந்த இது இருக்கும். அவன் வந்து ஒரு கிண்டலாக சிரிச்சுட்டு இன்றைக்கி மழை பெய்ய போகுதுன்னா எனக்கு கோபம் வந்தது. அது வரைக்கும் படுத்துட்டு இருந்தேன்னா 2 நாள் படுத்துட்டேன். மழை பெய்யுது, வண்டிக்குள்ளேயே மழை நின்னா நைட் ஷூட்டு. அப்போது முடியாது, எல்லா சீனும் எடுத்தாச்சு.
அதுதான் பாக்கி எனக்கு. இன்னைக்கு என்ன டேட்டுன்னு இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டேட் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு, பௌர்ணமிங்க அப்படின்னா. அப்படியா? அந்த ஊரில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாமி இருக்குது, அங்கே தான் பூஜை போட்டேன். அங்கே போய் முட்டி போட்டு வேணுனேன். எனக்கு சாட்சி இருக்குது. என்னோடய ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு போவேன். சாயந்தரம் 7 மணிக்கு மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தொடர்ந்து 2 நாள் மழை. இன்னைக்கு நைட்டு மழை பெஞ்சால் நஷ்டம். ஏற்கனவே 1,40,000 ரூபா காலி. இப்போ போய் நான் வேண்டுறேன், நைட்டு 10 மணிக்கு மழை நிற்கணும், நான் ஷூட்டிங் பண்ணணும், உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வேண்டிட்டு எந்திக்கிறேன். அவன் ஃபோன் அடிக்கான், மழை இன்னும் நல்லா பெய்யுது. அந்த மேப்பில் பார்ப்பாங்க இன்னைக்கு க்ளவுடு எல்லாம் எங்கே எத்தனை மணி நேரம் வெதர் செக், அதெல்லாம் விடிய வைக்க இருக்குது அந்த இடத்துல. சரின்னு சொல்லியாச்சு, எல்லாம் போய் டிஃபன் சாப்பிடுங்க அப்படிங்க. 8:30 9 ஆச்சு, 9:15 ஆச்சு, 10 ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் ஆகுது. வெளியில் வந்து நிற்கிறேன், நிலா தெரியுது. அன்றைக்கி விடிய ஃபுல்லாக ஷூட்டிங், விடிய வைக்க மழை பெய்யல. விடிகாலையில் அடையாளம் காட்டுது. தூரத்துலேருந்து 2 பேர் சைக்கிள் வரானுங்க, அந்த ஊருக்கானுங்க. அந்த ஊரில் வேலை பார்த்தவன் நம்மக்கிட்ட ஒருத்தன் வேலை பார்க்க, அந்த ஊர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் கருப்பு சாமி. கருப்பு நேற்று நைட்டெல்லாம் வந்து பக்கத்து ஊரில் விடிய கொட்டுச்சு, இங்கே மழையே பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஒருத்தன். கடவுளோட இதெல்லாம் அங்கே அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டாக கிடச்சிது. அதே மாதிரி இந்த மியூசிக்கு அதே மாதிரி ஒருத்தன் ஏமாத்தினான். அவன் கூட்டிகிட்டு வந்தாலே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்படி நம்மளுக்கு இந்த படத்துக்கு இப்படியெல்லாம் சப்போர்ட் கிடச்சிது. கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன், அந்த ஊர் மக்களுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த ஊருக்கும் அத்தனை பேருமே ஒரு ரூபா வாங்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அதையே பாசிட்டிவாக மாற்றி இன்றைக்கி ஒரு சூப்பரான படைப்பு எங்களுக்காக கொடுக்க போகிறீங்க, அவளாக காத்துட்ருக்கோம். ஒரு ஆக்டராக வேறு என்னென்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது சார்? ஆக்டராக வந்து இப்போ வந்து என்னோட நாகர்கோயில் ஒரு டீம், அவங்க வந்து சாகாவம்னு சொல்லிட்டு ஆன்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் சிஜி ஆர்டிஸ்ட், சிஜியில் இப்போ பயங்கர கில்லாடியானோ, அவர் டைரக்ட் பண்ணுறாரு. அவருக்கு ஏற்காட்டில் தான் ஷூட்டிங், அதில் நான் மெயின் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். அப்போ நம்ம படம் ஒன்று, இப்போ இன்னொரு படம் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பெரிய கேரக்டர் தான் பண்ணணும், சும்மா 2 நாள் 3 நாள் இல்லாமல். அப்போ சமீபத்தில் இன்னொரு ப்ரொடக்ஷன் ஒன்று, நமிதா மேடம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்துலேயும் ஒரு மெயின் லீட் கேரக்டர். அப்போ அதுலேயும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பல ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இன்னைக்கு சூப்பரான பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். BMW ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும், பல விருதுகள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். நன்றி.